மனித சமூகத்தில் உலகத்திலேயே ஆகப்பெரிய பேரருட்கொடையாக இஸ்லாமிய மார்க்கத்தை இறைவன் வழங்கியிருக்கிறான். இஸ்லாத்தில் முஸ்லிம்களாக வாழ்கிற நாம் இறைவன் பல்வேறு விதமான குணநலன்களை முஸ்லிம்களுக்கு வழங்குகிறான். அத்தகைய சிறப்பிற்குரிய குணநலன்களை நம்முடைய வாழ்க்கையில் பேணி வாழ்கிற பொழுது இறைவனிடத்தில் மகத்தான வெற்றியை நாம் பெற முடியும். இறைவன் மனிதர்களுக்கு வழங்கியிருக்கிற, குறிப்பாக இஸ்லாமியர்களுக்கு வழங்கியிருக்கிற மிகச்சிறந்த அஹ்லாக் நிறைந்த ஒரு பாக்கியம் பொருந்திய குணநலன் என்னவென்றால், நீதியை நிலைநாட்ட வேண்டும், நீதிக்கு சாட்சியாய் திகழ வேண்டும், உண்மைக்கு புறம்பாக உண்மைக்கு மாற்றமாக உலகத்தில் ஏதேனும் ஒரு காரியங்கள் அரங்கேறுமானால் அதை தடுத்து நிறுத்துவது ஒவ்வொரு இஸ்லாமியருக்குமான மிக முக்கியமான கடமையாய் திகழ்கிறது என்கிற ஆழமான குணத்தை அல்லாஹ் முஸ்லிம்களுக்கு வழங்கியிருக்கிறான். நீங்கள் நாளடைவிலே பார்க்கலாம், தமிழிலே இதை அறச்சீற்றம் என்பார்கள். அறம் தவறுகிற பொழுது, உண்மை குழிதோண்டி புதைக்கப்படுகிற பொழுது, நீதியும் நேர்மையும் நியாயமும் ஒரு இடத்திலே இல்லாமல் ஒளி மங்கி விடுகிற பொழுது அங்கே உண்மை நிலைநாட்ட ஒரு முஸ்லிம் பாடுபட வேண்டும். தமிழகத்தில் முஸ்லிம் அல்லாதவர்களிடத்தில் இந்த நீதியை நாம் எதிர்பார்க்க முடியவில்லை. மதுரையில் திருப்பரங்குன்றம் என்கிற ஒரு பகுதி இருக்கிறது. அங்கே பல்லாண்டு காலமாக சிக்கந்தர் தர்கா என்கிற பெயரால் சுல்தானின் ஆட்சி காலத்தில் வாழ்ந்த ஒருவர் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறதாக நம்புகிறார்கள். தர்காவிற்கு செல்வது இஸ்லாத்திலே இல்லை. இஸ்லாம் சமாதி வழிபாட்டிற்கு எதிரான மார்க்கம். அல்லாஹுவின் சாபம் இறங்குகிற ஒரு இடமாய் சமாதியில் வழிபடுகிற வழிபாடு குறித்து அல்லாஹ்வுடைய தூதர் எச்சரிக்கை செய்தார்கள். அதிலெல்லாம் மாற்று கருத்து இல்லை. ஆனால் குறிப்பிட்ட அந்த 50 சென்ட் நிலம் என்பது வக்ஃபு வாரியத்திற்கு சொந்தமானது. தமிழகத்தினுடைய மேல் அதிகாரிகளிடமிருந்து கீழ்நிலை மட்ட அதிகாரிகள் வரை நீதிக்கு சாட்சியாய் நிற்கிறார்களா? அங்கே போய் ஆடு இருக்காதே, கோழி இருக்காதே, அங்கு போய் நீ வழிபாடு நடத்தக்கூடாது. இன்னும் ஒருபடி மேலாக சொல்வதாக இருந்தால், அந்த இடத்தில் இருக்கிற அந்த சமாதியை நீங்கள் காலி செய்துவிட வேண்டும். அந்த சமாதி, தர்கா, அதிலே செய்யப்படுகிற வழிபாடு இவைகளெல்லாம் ஓரமாய் வைத்து விடுவோம். ப்ராப்பர்ட்டி, அந்த சொத்து யாருக்குரியது? இஸ்லாமியர்களுக்குரியது. இப்போ ஒருவன் கூட இதற்கு சாட்சியாய் ஆதரவாய் எழுத்துக்களிலோ பேச்சுக்களிலோ செயல்படுத்துகிற நிகழ்வை நம்மால் பார்க்க முடியவில்லை. அறம் தவறப்படுகிறது, நீதி குழிதோண்டி புதைக்கப்படுகிறது. வட மாநிலத்திலே நீங்கள் பார்க்கலாம், கடந்த ஒரு 3 மாதத்திற்கு முன்பு 17 வயது மதிக்கத்தக்க ஒரு இளைஞன் 3 இஸ்லாமிய சிறுவர்களை காலிலே கிடக்கிற செருப்பை கலட்டி அடித்தான். அடிக்கிற பொழுது வழமையாகவே இஸ்லாமிய குடும்பத்தில் பிறந்திருக்கிற ஒரு சிறுவருக்கு, பாலகனுக்கு அல்லாஹ் என்பது இயற்கையாய் வாயிலே வரும். அவனை அடிக்கிற பொழுது அல்லாஹ் என்கிறான். திரும்ப செருப்பால் உக்கிரமாய் அடிக்கிறான். அல்லாஹ் என்று சொல்லாதே.
அடித்து கைகளில் இருக்கிற தோள்கள் எல்லாம் கிழிகிறது. கேட்டால் அந்த 17 வயது மதிக்கத்தக்க அந்த அரக்கனை நீதிமன்றத்திலே தீர்ப்பு வழங்குகிறார்கள். அவன் சிறுவன், சிறார் பள்ளியிலே கொண்டு போய் சேர்க்க வேண்டும். உலக அளவிலே நீங்கள் பார்க்கலாம், இந்த அறம் தவறப்படுகிற சூழல் கண்களுக்கு முன்னால் தெரிகிறது. சரி, அவன் காஃபிர், அவனுக்கு இஸ்லாம் என்றால் என்னவென்று தெரியாது, அவனுக்கு இஸ்லாமிய சட்டங்களின் பால் நாட்டமில்லை என்று ஓரமாய் அவனை வைத்து விட்டாலும் கூட, இஸ்லாமியர்களாய் இருப்பவர்கள் நீதி தவறப்படுகிற பொழுது, நேர்மையும் அறமும் மீறப்படுகிற பொழுது அதற்கு எதிராய் போர்க்குணம் கொண்டு பொங்கி எழுகிறார்களா என்று கேட்டால், காலப்போக்கிலே இந்த அறம், இந்த நீதி, நேர்மை இவைகளெல்லாம் மீறப்படுகிற பொழுது நம்மிடத்தில் இருக்கிற போர்க்குணம் அருகி வருவதை பார்க்கிறோம், குறைந்து வருகிறது. யார் என்ன வேண்டுமானாலும் செய்துவிட்டு போகட்டும், நமக்கென்ன? யார் வரதட்சணை வாங்கினால் என்ன? யாரு தர்காவிற்கு சென்று அவுளியாவை வணங்கினால் என்ன? எவன் உதவி தேடினால் என்ன? நான் உண்டு, என் வேலை உண்டு என்று இருக்கிற ஒரு மனோநிலை காலப்போக்கிலே அதிகரித்து வருவதை பார்க்கிறோம். இது மிக பெரும் பாதிப்பு. இப்படிப்பட்ட இஸ்லாமியர்களை இறைவன் விரும்ப மாட்டான். உலக அளவில் அறம் தலை தூக்குகிறது, அறத்திற்கு எதிரான காரியங்கள் கட்டவிழ்த்து விடப்படுகிறது என்றால், உலக முஸ்லிம்கள் அறத்தை, நீதியை, நேர்மையை நிலைநாட்டுவதில் குறைவான ஒரு சிந்தனையிலே இருக்கிறார்கள் என்பதை தான் விளங்க முடியும். அல்லாஹ் திருமறை குர்ஆனில் அற்புதமாய் சொல்கிறான், வலன் தர்தா அன்கல் யஹூது வலன் நஸாரா. யூதர்களும் நசாராக்களும் கிறிஸ்தவர்களும் விரும்புவார்கள். எப்படி விரும்புவார்கள்? ஹத்தா தத்தபிஅ மில்லத்தஹும், அவர்களின் மார்க்கத்தை நீங்கள் ஏற்கிற வரை உம்மை நாம் பொருந்திக் கொள்ள மாட்டோம் என்று விரும்புவார்கள். நீ முஹம்மதா இருந்து விட்டு போ, ஆனா எனக்கு ஏற்ற மாதிரி நீ சில விஷயங்களை சொல்லணும். அப்படி நீ சொல்வதாக இருந்தால் உன்னை நான் விரும்புகிறேன். இந்த டீலிங் தான் இன்னைக்கு பல நபரிடத்தில் போய் கொண்டிருக்கிறது. தௌஹீது கொள்கையை ஓங்கி ஒழிக்கிற பொழுது பிறருடைய மனம் நோகும்படியான சில கருத்துக்களை சொல்ல வேண்டாம். ஆடம்பரமாய் திருமணம் நடத்தினால் என்ன, பெண் வீட்டு சாப்பாடு போட்டால் என்ன, மண்டபத்திலே பெரிய அளவில் அவனுடைய பொருளாதாரத்தை சாப்பாட்டிலே கொட்டினால் நமக்கென்ன, அவன் விரும்புகிற மாதிரி சில உபதேசத்தை நாம் செய்வோம். யூதர்களும் கிறிஸ்தவர்களும் இதைத்தான் விரும்பினார்களாம். நீ என்ன வேண்டுமானாலும் சொல்லிவிட்டு போ, ஆனால் நாங்கள் திருப்தி பெறுகிற வகையில் சில உபதேசத்தை செய்ய வேண்டும். அல்லாஹ் அடிக்கிறான், ஆணித்தரமாய் அடிக்கிறான். குல், நபியே நீங்கள் சொல்லுங்கள், இன்ன ஹுதல்லாஹி ஹுவல் ஹுதா, நேர்வழி என்பது அல்லாஹுவின் வழி மட்டும்தான். நீ ஒரு மார்க்கத்திற்கு மாற்றமாக ஒரு வழியை காட்டுவாய், அதற்கு தகுந்தாறு போன்று நான் உனக்கு மன நிறைவை ஏற்படுத்த வேண்டுமா? உனக்கு மன அமைதியை ஏற்படுத்த நீ விரும்புகிறாயா? நடக்கவே நடக்காது. நேர்வழி என்பது அல்லாஹுவின் வழி மட்டும்தான் சொல்லிவிட்டு அல்லாஹ் நிறுத்தாமல் அடுத்து எச்சரிக்கிறான், வலையினி தபஅத் வலையினி தபஅத் அஹ்வாஹும் பஅதல்லதி ஜாஅக மினல் இல்ம். முஹம்மதே, இதுதான் அறம், இதுதான் உண்மை, இதுதான் நேர்மை, இதுதான் நீதி என்று உனக்கு அறிவு வந்ததற்கு பிறகு மன இச்சைகளை நீர் பின்பற்றினால், பிறருடைய மன இச்சையை நீ பின்பற்றினால், மா லக்க மினல்லாஹி மின் வலியு வலா நசீர், உனக்கு உதவியாளரோ பாதுகாப்பாளரோ இருக்க மாட்டார். அறத்தை அல்லாஹ் எப்படி தூண்டுகிறான் என்று பாருங்கள். தாயத்து கட்டுவது தவறு, அதை நீ ஓப்பனாய் போட்டு உடைக்க வேண்டும். அவுலியாவிற்கு ஆற்றல் இல்லை, தர்காவிலே போய் முட்டக்கூடாது, ஆடம்பர திருமணத்தில் பொருளாதாரத்தை வீண்வரையும் செய்யக்கூடாது, வியாபாரத்தில் ஏமாற்றக்கூடாது, ஹராமை விற்பனை செய்யக்கூடாது, அவதூறு சுமத்தக்கூடாது,
அடுத்தவர்களை கழுவி ஊற்றுகிற புறம் பேசக்கூடாது. இவைகளெல்லாம் உனக்கு தெரியும் தானே? இதை நீ ஓப்பனாய் செயல்படுத்த வேண்டும். இல்லை, மற்றவர்களின் விருப்பத்திற்கு தகுந்தார் போன்று நீ கொஞ்சம் அப்படியே இறங்கி போக நினைத்தால் உனக்கு உதவியாளர் இருக்க மாட்டார், உன்னை யாரும் பாதுகாக்க முடியாது என்று அல்லாஹ் மிக தெளிவாய் உறுதிப்படுத்துகிறார். ஒரு சமயம் அற்புதமான சம்பவம். அல்லாஹுவின் தூதருடைய மனைவி அம்மையார் ஜைனப் ரலியல்லாஹு அவர்கள் நபிகளாரோடு பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் மறுமை நாளின் மிக பெரும் அடையாளமாய் திகழ்கிற தஜ்ஜாலின் அடையாளம், யாஜூஜ் மாஜூஜுடைய அடையாளம், இவைகளை எல்லாம் சொல்லிவிட்டே வருகிறார்கள். ஆச்சரியமாய் இருக்கிறது, அதிர்ச்சியாய் இருக்கிறது. ஒரு சமயம் அல்லாஹுவின் தூதர் சொன்னார்கள், ஜைனபே ஜைனபே, அல்லாஹ் கோபப்படுவான். அல்லாஹ் கோபப்படுகிற நேரத்தில் நல்லவர்களும் கெட்டவர்களும் கலந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற பொழுது ஒரேடியாக அனைவரையும் அல்லாஹ் அழித்து விடுவான். நன்றாய் கவனிக்க வேண்டும். எப்படிப்பட்ட எச்சரிக்கை என்று பாருங்கள். 5 நேர தொழுகையாளி இருப்பார், நோன்பு நோற்பவர் இருப்பார், தர்மத்தை வாரி வழங்குபவர் இருப்பார், உம்ராவிற்கு சென்றவர், ஹஜ்ஜிற்கு சென்றவர் இருப்பார். இந்த புறம் கெட்டவன் இருப்பான், பாவம் செய்தவன், அநியாயம் செய்தவன், அட்டூழியம் செய்தவன் இருப்பான். இருவரையும் அல்லாஹ் ஒரு சேர அழிப்பான். ஜைனப் அவர்களுக்கு ஆச்சரியம். கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், அனுஹ்லிகு வஃபீன ஸாலிஹூன், எங்களிலே நல்லவர்கள் இருக்கிற பொழுது அல்லாஹ் ஒரேடியாக அழிப்பானா? எப்படி? நல்லவர்கள் தானே நாங்கள் எல்லாம். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், கால நஅம், ஆமாம் அல்லாஹ் அழிப்பான். எப்படி தெரியுமா? இதா கசுரல் ஹபஸ், தீமை பூமியிலே பெருகிவிட்டால், அசுத்தம் உயர்ந்து விட்டால், அநியாயம் தலை தூக்க ஆரம்பித்து விட்டால் நல்லவன் அதை தடுக்க முற்பட்டிருக்க மாட்டான். எனவே கெட்டவர்களோடு சேர்த்து நல்லவர்களையும் அல்லாஹ் அழித்து விடுவான். பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் மற்றொரு செய்தியிலே சொன்னார்கள், அவரவர் தக்குவாவிற்கு தகுந்தார் போன்று, அவருடைய எண்ணத்திற்கு தகுந்தார் போன்று மறுமையிலே எழுப்பப்படுவார். அசுத்தமோ தீமையோ நம்முடைய வீட்டில் தலை தூக்கினாலும் சரி, நம்முடைய தெருவிலே தலை தூக்கினாலும் சரி, நம்முடைய ஊரிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற பகுதியிலே அறம் குழி தோண்டி புதைக்கப்படுமானால் நீ என்னடா செய்தாய் என்று அல்லாஹ் கேட்பான். ஒன்றை ஆழமாய் புரிந்து கொள்ளுங்கள். வெறுமனே ஒரு ஜமாத்து, அந்த ஜமாத்தினுடைய நிர்வாகிகள், பெரும்பாலும் மக்களின் மனநிலை அப்படித்தான் இருக்கிறது. தீமையை தடுக்க வேண்டுமானால் நான் ஒரு நிர்வாகியாய் இருக்க வேண்டும், ஒரு ஜமாத்தினுடைய உறுப்பினராய் இருக்க வேண்டும். யார் சொன்னது? அப்படி சொன்னது யார்? ஒரு ஜமாத்திலே நிர்வாகியாய் இருந்தால்தான் தீமையை தடுக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறதா? எத்தனையோ இளைஞர்களை பார்க்கிறோம், தங்களுக்கு மத்தியிலே தங்களுடைய நண்பர்கள் போதை பொருளை உட்கொள்ளுகிற பொழுது, அசிங்கத்தை, அருவருக்கத்தக்க காரியத்தை செய்கிற பொழுது மௌனமாய் வாய்மூடி இருக்கிற அவல நிலையை பார்க்கிறோம். அல்லாஹ் இயற்கையாகவே இந்த குணத்தை ஒவ்வொருவரின் உள்ளத்திலே அறிய வைத்திருக்கிறான். சுருக்கமாய் ஒரு செய்தியை சொல்கிறேன். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு நாள் சபையில் அமர்ந்திருக்கிறார்கள். கேள்வி கேட்கிறார். இஸ்ரவேலர் சமூகத்தை சார்ந்த ஒருவர் கேள்வி கேட்கிறார். அனைத்தையும் அறிந்தவன் யார்? அப்ப மூசா தெரியாம அறியாம வாயிலிருந்து டங்கு ஸ்லிப்பாகி வந்து விடுகிறது, நான் தான் என்கிறார். பொதுவாகவே நபிமார்கள் ஒரு விஷயத்தை செய்தார்கள், ஒரு வார்த்தையை தவறா விளங்கி சொல்லிட்டாங்கன்னா அறியாம செஞ்சிருப்பாங்க, பிளானிங் இருக்க, அப்படிதான் நம்ப வேண்டும். நபிமார்கள் புனிதர்கள். அல்லாஹ் அப்படியும் விடலை. நீ அல்லான்னு சொல்லி இருக்கணும், நான் தான் என்று சொல்லிவிட்டாய். இதோ ஒரு தீவு இருக்கிறது, அந்த கடலோரத்திலே என் அடியார் ஒருவர் வாழ்கிறார், அவரிடத்திலே நீ செல்,
உனக்கு சில பாடங்களை நான் கற்றுத்தருகிறேன். கேள்விப்பட்ட சம்பவம் தான். அதிலே நமக்கான படிப்பினையை பாருங்கள். வந்து விட்டார், நபரை சந்தித்து விட்டார். அவருடைய பெயர் ஹலிர் அல்லது ஹில்லர், ரெண்டு விதமா பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஹில்லர் அவர்களை பார்க்கிறார். அஸ்ஸலாமு அலைக்கும் என்கிறார். இது இஸ்லாமிய சலாமா இருக்குதே, நீ யாரு? நான் தான் பனு இஸ்ராயில் சமூகத்திற்கு அனுப்பப்பட்ட தூதர் மூசா. ஏன் என்கிட்டயே வந்திருக்கிற? உங்க கூட நான் தங்கி சில விஷயங்களை கற்றுக்கொள்ள போகிறேன். அப்போ அவர் சொன்ன உடனே ஹில்லர் அவர்கள் சொல்கிறார்கள், வாய்ப்பே இல்லை, உன்னால் என்னிடத்திலே இருக்கிற பொழுது பொறுமையா இருக்கவே முடியாது. உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, இன்னக்கல்லன் தஸ்ததிஅ மைய ஸப்ரா, உனக்கு பொறுமை கிடையாது பாவா, அதனால நீ என் கூடலாம் வர முடியாது. மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, கால சஜிதுனி இன்ஷா அல்லாஹ் சாபிரா, என்ன நீங்க பொறுமையாளனா பாப்பீங்க, நான் சைலண்டா தான் வருவேன், வாயை மூடிக்கிட்டு இருப்பேன் அப்படின்றாங்க. இப்ப ஆசிரியர் ஹலிர் அவர்கள் மாணவர் மூசாவிற்கு ஒரு ரூல் ஒன்றை போடுகிறார். என்ன ரூலு? ஃபைனி தபஅனி, ஏன் கூட நீ வந்தா ஃபலா தஸ்அல்னி அன் ஷை, நான் என்ன செஞ்சாலும் கேள்வி கேட்க கூடாது, நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், அதை ஏன் பண்ற, இதையே செய்கிறாய் என்று கேள்வி கேட்க கூடாது. அப்படி ஓகேனா வா, இல்லைன்னா வேணாம். சரி, மாணவர் கட்டுப்படுகிறார். மூசா அவர் ஆசிரியர், இவர் மாணவர். இருவரும் ஒரு கப்பலிலே அமர்கிறார்கள். அமர்ந்தவுடன் கப்பலின் ஓரத்திலே ஹலிர் அவர்கள் ஒரு துளை ஒன்றை போடுகிறார். இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த துளையை போட்ட உடனே டென்ஷன் ஆயிடுறாங்க. காலா கரக்தஹா லி துகரிக்க அஹ்லஹா, எங்களை எல்லாம் ஒரேடியா மூழ்கி சாகடிக்கணும்னு ஓட்ட போடுறீங்களா? லக்கது ஜிஅத ஷையன் இம்ரா, இது ரொம்ப பாரதூரமான காரியமா இருக்குதே. உன்னை ஆசிரியர் சொல்லுகிறார், கால அலம் அகுல், நான் உங்ககிட்ட சொல்லலையா, இன்னக்கல்லன் தஸ்ததிஅ மைய ஸப்ரா, ஏன் கூட வந்தா உன்னால பொறுமையா இருக்க முடியாதுன்னு நான் சொல்லலையா? நினைவுக்கு வருகிறேன், ரூல்ஸ் போட்ட ரூல்ஸ் நினைவுக்கு வருகிறேன். ஆமா சொன்னீங்க, இனிமே வாய் திறக்க மாட்டேன். இருவரும் ஒரு சிறுவர்கள் விளையாடி கொண்டிருக்கிற ஒரு இடத்திற்கு செல்கிறார்கள். அங்கே இருக்கிற ஒரு சிறுவனை ஹில்லர் அவர்கள் அல்லாஹ்வுடைய அனுமதியின் பேரால கழுத்தை கத்தல் பண்ணி கொன்னுறாங்க. உடனே கடுமையான கோபம், அகத்தல்த நஃப்ஸன் பிகைரி நஃப்ஸின் ஸகியத்தன் பிகைரி நஃப்ஸ், பரிசுத்தமான ஒரு ஆத்மாவை போட்டு தள்ளிட்டீங்களே, லக்கது ஜிஅத ஷையன் நுக்ரா, ரொம்ப மோசமான காரியத்தை பண்ணிட்டீங்களே. ஆசிரியர் மீண்டும் நினைவுபடுத்துகிறார், இன்னக்கலன் தஸ்ததிஅ மைய ஸப்ரா, நான் சொன்னனா இல்லையா, ஏன் கூட வந்தா உன்னால பொறுமையா இருக்க முடியாதுன்னு சொன்னனா இல்லையா? இப்பொழுது ஒரு கிடுக்குப்பிடி ரூல் ஒன்றை போடுகிறார். இனிமே நான் ஏதாவது செஞ்சு நீ கேள்வி கேட்டா அதுதான் உனக்கு எனக்குமான கடைசி சந்திப்பு, அதோட பிரிஞ்சு போயிடுவோம். சரி, இனிமே வாய் திறக்க மாட்டேன். நேர வர்றாங்க ஒரு பகுதிக்கு, அங்கே உணவு கேட்கிறார்கள், உணவு கொடுக்கல அந்த மக்கள். அவர்கள் பகுதியிலே இருக்கிற ஒரு சுவர் ஒன்று சாய முற்படுகிற உடனே ஹலிர் அவர்கள் ஓடி போய் அதை தாங்கி பிடிக்கிறாங்க. உடனே இவர் கேட்கிறார், மூசா அவங்க தான் சாப்பாடு தரலையே, விழுந்தா என்ன விழலன்னா என்னன்னு விட்டுட்டு வர வேண்டியதானே, அதை போயிட்டு எதுக்கு தாங்கி பிடிக்கிறீங்க? ஆசிரியர் மீண்டும் நினைவுபடுத்துகிறார், இன்னக்கல்லன் தஸ்ததிஅ மைய ஸப்ரா, என் கூட வந்தா உன்னால பொறுமையா இருக்க முடியாதுன்னு சொன்னேன் தானே, இதோ இதுதான் உனக்கும் எனக்குமான கடைசி சந்திப்பு. கப்பலை ஏன் ஓட்டை போட்டேன் தெரியுமா? அங்கே ஒரு அரக்க மன்னன் வாழ்கிறான், நல்ல கப்பலை எல்லாம் அபகரிப்பான், ஓட்டை இருந்தால் அபகரிக்க மாட்டான், அதனால் தான் ஓட்டை போட்டேன். அந்த கப்பல் ஏழைகளுக்குரியது. ஒரு இளைஞனை ஏன் கொன்றேன் தெரியுமா? அவன் காஃபிர். அவன் காஃபிராக இருப்பதோடு மட்டுமல்லாமல் தன் பெற்றோர்களை, முஃமினாக இருக்கிற பெற்றோர்களை வழிகெடுக்க முற்பட்டான், அதனால் தான் கொன்றேன். இந்த சுவரை ஏன் தாங்கி பிடித்தேன் தெரியுமா? இந்த சுவருக்கு கீழாக அனாதை சிறுவர்களின் புதையல் இருந்தது, அதனால் தான் தாங்கி பிடித்தேன். சொல்லிவிட்டு போயிட்டு வா, அஸ்ஸலாமு அலைக்கும்னு அனுப்பிட்டாங்க. நல்லா கவனிக்கணும், வாயே திறக்க கூடாது,
அப்பதான் சில விஷயங்கள் உனக்கு நான் தெரியும் சொல்லி தருவன்னா கூட மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் உள்ளத்திலே இருந்த அந்த இயற்கை போர்க்குணத்தால் பொங்கி எழுகிறார்கள். நம்மளெல்லாம் வாயை திறனாலே மண்ணு மையத்தா தான் இருப்போம். வாயை திறக்க கூடாதுன்னா அவ்வளவுதான், சொல்லவே தேவையில்லை. அநியாயத்தை அக்கிரமத்தை பார்க்கிற பொழுது வாயே திறக்க மாட்டோம். அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், மூசா இன்னும் பொறுமையாக இருந்திருந்தால் ஹித்ர் அவர்களிடமிருந்து இந்த உலகத்திற்கு ஏராளமான படிப்பினைகள் கிடைத்திருக்கும். நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். சின்னதா ஒரு விஷயம் நடந்தாலும் கூட, சிறியதா இருந்தாலும் கூட, அது இறைவனின் கருத்துக்கு மாற்றமாய் இருந்தால் வாய் திறந்து கேட்க வேண்டும். 5 நபர்கள் இருக்கிறார்கள், 2 பேர் சிகரெட் பிடிக்கிறான், ஒன்னே தட்டி விடு அல்லது நீ கிளம்பி போயிரு, எஸ்கேப் ஆகி ஓடிரு. அந்த சபையில நிற்காதே. திருமணம் நடக்கிறது குடும்பத்திலே, பச்சையாய் தெரிகிறது வீண் விரயம் தான், ஆடம்பரம் தான், காசு பண பொருளாதாரத்தை வீணடிக்கிறார்கள் என்று தெரிகிறது. சொல்லி பார்க்கலாம், கேட்கவில்லையா ஒதுங்கிவிட வேண்டும். ஆனால் அல்லாஹ் நீ சொன்னாயா என்று கேட்பான். அந்த போர் குணத்தால் பொங்கி எழ வேண்டும். ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், பொதுவாகவே மெஜாரிட்டியாக சேர்ந்து ஒரு காரியத்தை ஒரு கூட்டமே செய்கிற பொழுது மக்கள் பார்வையில் அந்த அநியாயம், அந்த நீதிக்கு எதிரான செயல்பாடு காலப்போக்கிலே இதுதான் உண்மை என்பது போல் மாறிவிடும். அதற்கு நாம் காரணமாக இருக்கக்கூடாது. அல்லாஹ் திருமறை குர்ஆனில் ஒரு அற்புதமான வரலாறை சொல்கிறான். நீண்ட சம்பவம், சுருக்கமாய் சொல்கிறேன். ஃபிரௌன் ஒரு நாள் தன்னுடைய அடியாட்கள், படை ஆட்கள், கைக்கூலிகள் அனைவரையும் ஒரு சபையிலே ஒன்று திரட்டுகிறான். ஃபிரௌன் சொல்கிறான், மூசாவை எப்படியாவது நீங்கள் கொன்று விடுவீர்கள் என்று நான் பொறுத்திருந்தேன். யாருமே கொல்ற மாதிரி தெரியல. கால இப்ப ஃபிரௌன் சொல்லுகிறான், கால ஃபிரௌன் தரூனி அக்துல் மூசா, என்ன விட்டுருங்க, நான் தனியா மூசாவை கொல்ல போறேன், யாருடைய துணையும் வேண்டாம். சொல்லிவிட்டு ஃபிரௌன் சொல்லுகிறான், ஏன் கொல்ல போகிறேன் தெரியுமா? இன்னி அகாஃபு, நான் பயப்படுகிறேன், ஐயுபத்தில தீனக்கும், உங்களை எல்லாம் அவர் நேர் வழியின் பால் கொண்டு சென்று விடுவாரோ என்று நான் பயப்படுகிறேன். உங்களை எல்லாம் உண்மையான மார்க்கத்தின் பால் கொண்டு சென்று விடுவாரோ என்று அஞ்சுகிறேன். அப்படியே கொக்கரித்துக் கொண்டிருக்கிறான் ஃபிரௌன். இப்பொழுது சபையிலே ஒரு ஆச்சரியமான ஒரு சம்பவம் நடக்கிறது. பாருங்கள், 40வது அத்தியாயம். வாய்ப்பு கிடைத்தால் 40ல் 20 இருந்து படிச்சு பாருங்க. அப்பொழுதுதான் நம் உள்ளத்திலே ஆழமாய் பதியும். கூட்டத்திலே இருந்து ஒரு நெருப்பு பொறி கிளம்புகிறது. அல்லாஹ் அவர் குறித்து சொல்லுகிறான், கால ரஜுலும் முஃமின் மின் ஆலி ஃபிரௌன், ஃபிரௌனின் உறவுக்காரரில் இருந்து ஒருவர் எழுந்தார். அவர் குறித்து அல்லாஹ் சொல்லுகிறான், யக்துமு ஈமானஹு, இவ்வளவு நாள் தன்னுடைய உள்ளத்திலே ஈமானை மறைத்து வைத்திருந்த ஒருவர் எழுந்து, அதக்துலூன ரஜுலா அயகூல ரப்பி அல்லாஹ், அல்லாஹ் ஒருவன் இறைவன் என்று சொன்னதற்காக நீ மூசாவை கொல்ல போகிறாயா? சொல்லிவிட்டு அடுத்து சொல்லுகிறார், வகத் ஜாஅக்கும் பில் பையினாத்தி மிர் ரப்பிக்கும், ஃபிரௌனே, உன் இறைவனிடமிருந்து அவர் தெளிவான சான்றுகளை காட்டுகிறாரே, எப்படி இருக்கும்? நான் தான் இறைவன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற ஃபிரௌனுக்கு ஓ இறைவன் கிட்ட இருந்து நீ இறைவன் இல்லடா முட்டாள் அப்படின்றதை உணர்த்தி விட்டு தெளிவான சான்றுகளை கொண்டு வந்திருக்கிறார். எப்படா நீ கொல்லுவ? வளவளத்து போகிறான். மெஜாரிட்டியாய் ஒரு கூட்டம் நிற்கிறது. உலகத்திலேயே ஆகப்பெரிய சர்வாதிகாரி ஃபிரௌனின் படை நிற்கிறது. அந்த சபையிலே கூட தனி ஆளாக இருந்து ஏகத்துவத்தை ஓங்கி முழங்கினார் என்று சொன்னால் ஊரே ஒன்று சேரலாம். தனி நபராக இருந்து அது அறம், நீதி, நேர்மை, இதற்கு எதிரான செயல் என்று நாம் உணர்ந்தால் அந்த செயலை வன்மையாய் கண்டிக்க வேண்டும். இறுதியாய் பாருங்கள்,
நீண்ட சம்பவம், சுருக்கமாய் சொல்லுகிறேன். எத்தனையோ நபித்தோழர்கள் அல்லாஹுவின் தூதர் காலத்தில் ஏராளமான தியாகங்களை செஞ்சிருக்கிறாங்க. அதில் பலர் பலவிதமான சம்பவங்களில் வரலாற்றில் இடம்பெற்றிருக்கிறார்கள். சிலருக்கு ஒரே ஒரு சம்பவம் தான். அப்படிப்பட்ட ஒரு நபித்தோழர் முஸ்னத் அஹ்மத் என்கிற நபிமொழி தொகுப்பிலே பார்க்கலாம். அப்துல் உஸ்ஸா என்கிற நபித்தோழர் ஒரே ஒரு சம்பவம் தான். ஏகத்துவத்தை ஏற்கிறார், நபிகளாரை பின்பற்ற விரும்புகிறார். வீட்டிலே கடுமையான எதிர்ப்பு, ஆடைகள் உருவப்பட்டு நிர்வாணமாய் அடித்து துவைக்கப்படுகிறார். நிர்வாணமாய். ஒரு கட்டத்திலே தன் தாயார் காஃபிராக இருந்தாலும் ஒரு ஆண் மகன் நிர்வாணமாய் இருக்கிறான் என்று சொல்லி தான் அணிகிற ஆடையை இரண்டாய் கிழித்து கொடுத்தார் என்று சம்பவத்தை பார்க்கிறோம். இவ்வளவுதான் சம்பவம். ஏகத்துவத்தை ஏற்கிறார், மக்களிடத்திலே ஓப்பனாய் ஒழிக்கிறார், அவ்வளவுதான், எடுத்துரைக்கிறார். ஒரு போர்க்களம் நடக்கிறது, போரிலே மரணிக்கிறார். இவருக்கு ஒரு புனைப்பெயர் உண்டு, இரண்டு ஆடைகள் உடையவர், துல் பிஜாதைன். ஏன்னா அவங்க தாயார் கொடுத்த பெண்கள் அணிகிற ஆடையை ரெண்டா கிழிச்சு போட்டதுனால இந்த புனைப்பெயர் வந்ததாய் வரலாறு சொல்லுகிறது. அவர் மரணிக்கிறார் போர்க்களத்தில். அல்லாஹ்வுடைய தூதர் ரெண்டு பேரும் அழைக்கிறாங்க, அபூபக்கர் உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா. இவர்கள் இருவரையும் அழைத்து, அபூபக்கரே, உமரே, அப்துல் உஸ்ஸா துல் பிஜாதைன் ஷஹீதாக்கப்பட்டார் என்கிற செய்தியை கேள்விப்படுகிறேன். அவருடைய ஜனாசாவை நீங்கள் இருவரும் சுமந்து வாருங்கள். பொறுப்பு கொடுக்கப்படுவது யாருக்கு என்று பாருங்கள். உலகத்திலேயே அல்லாஹுவின் தூதரோடு மிக நெருக்கமான இரு தோழர்கள், இருவரும் அப்படியே தூக்கி வருகிறார்கள். வந்தால் மற்றொரு அதிர்ச்சி, அவரை அடக்கம் செய்ய போகிற குழிக்குள் அல்லாஹுவின் தூதரே இறங்கி நிற்கிறார். அல்லாஹுவின் தூதர் கேட்கிறார்கள், நாவிலூனி சாஹிபக்கும், ஜனாசாவை இழுத்து கொடுங்க இழுத்து கொடுங்கன்னு குழியில் நிற்கிறவர் சொல்லுவார். அந்த மாதிரி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உங்கள் தோழரை கொஞ்சம் என் கைகளுக்கு இழுத்து தாருங்கள். உள்ளே வைக்கிறார்கள். அற்புதமான ஒரு பிரார்த்தனை, அதுலியாலி அகாக்குமா, உங்கள் சகோதரனை கைகளுக்கு இழுத்து கொடுங்கள் என்று சொல்லிவிட்டு மற்றொரு சம்பவத்திலே பார்க்கிறோம், தன் மேலாடையை கலட்டி அவர் மேலே போட்டுவிட்டு அல்லாஹுவின் தூதர் கேட்டார்களாம், அல்லாஹும்ம இறைவா, இன்னீ கத அம்சைத்து அன்னுகு ராதியா, இவர் வாழ்க்கையில் உன் திருப்தியை பெற மட்டுமே வாழ்ந்தார் இறைவா, ஃபஅர்து அன்னுகு, இறைவா இவர் மீது உன் திருப்தியை பொழிந்து விடு ரப்பே, இவர் உனக்காக மட்டுமே வாழ்ந்தார், இவர் மீது உன் திருப்தியை பொழிந்து விடு என்று நபிகளார் கண்ணீர் மல்க கேட்டுவிட்டு இந்த செய்தியை அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. அவர் அழுதுவிட்டே சொல்லுகிறார், லைத்தனி குந்து சாஹிபல் ஹுஃப்ரா, நபிகளார் நின்ற அந்த குழியில் அந்த அப்துல் உஸ்ஸா துல் பிஜாதைனின் ஜனாசா இடத்தில் நான் இருந்திருக்க கூடாதா என்று ஆசைப்பட்டேன். அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு பிரார்த்தனையை அல்லாஹுவின் தூதர் கேட்டார்கள். என்ன அவருடைய வாழ்க்கை சுருக்கம்தான். வாழ்க்கையிலே மனித திருப்தியை விட மக்களை படைத்த ரஹ்மானின் திருப்திக்கு முக்கியத்துவம் கொடுத்தார். நான் ஏகத்துவத்தை சொல்லுவேன், யாருடைய உள்ளம் நோகினால் என்ன, கஷ்டப்பட்டால் என்ன, வேதனைப்பட்டால் எனக்கு என்ன, நான் யாருக்கும் சமாதானமாய் தடவி கொடுக்க மாட்டேன், உண்மையை உள்ளது உள்ளபடி உரைப்பேன். இப்படி ஒவ்வொருவரும், ஒவ்வொரு குடும்ப தலைவரும் தன் குடும்பத்திலே உரைக்கிற பொழுது அற்புதமான மனைவியை, மக்களை உருவாக்கலாம். ஒவ்வொரு தாய்மார்களும் தன் குடும்பத்தை அறச்சீற்றம் நிறைந்த ஒரு தாயாய், ஒரு பெண்ணாய், போர்க்குணம் கொண்ட பெண்ணாய் உருவெடுக்கிற பொழுது அற்புதமான வாரிசுகளை உருவாக்கலாம். ஒரு குடும்பம்தான் ஒரு ஊர், ஒரு ஊர்தான் ஒரு சமூகம், ஒரு ஊரே
நீதிக்கு, நேர்மைக்கு, அறத்திற்கு சாட்சியாய் நிற்கிற பொழுது அல்லாஹ் பேரருள் புரிவான் என்பதை ஆழமாய் பதிய வைத்து, அறச்சீற்றத்தை அருக விடாமல், நீதி நேர்மையை குழி தோண்டி புதைக்க விடாமல், நீதி நேர்மை மேலோங்க, அறம் உயர்ந்து நிற்க நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து பாடுபடுவோம். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.